ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது தக்காளி சட்னி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 8 பல் பூண்டை நீல வாக்குல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். புளி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உளுந்து, கடுகு, 4 நல்ல பழுத்த தக்காளி, காரத்திற்கு தேவையான வரமிளகாய 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சுடுதண்ணில போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுப்புல சட்டி வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் தக்காளி, புளி ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு ஈரப்பதம்லாம் போன உடனே அடுப்பை அமர்த்திருங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா ஃபைன் பேஸ்டா இதே மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. அடுப்புல சட்டி வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்து போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்ல எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு ஒரு 90% வதங்கினா போதும். நம்ம அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஒரு 2-3 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்சி ஜார 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி கழுவி சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விட்டு அடுப்பை அமர்த்திருங்க. சுவையான தக்காளி சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, சாதம், வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.